நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் யார் அறிவிப்பாங்க? அறிவிக்க போறது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி தலைமை. 7 இடங்கள்ல வேட்பாளர்கள் நிக்க போறாங்களா அப்படின்னா 7 இடங்கள் நிக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல பிற கட்சியை ஏற போறாங்களா, இல்ல பிற கட்சியினோடு நாம் தமிழர் கட்சி இணைஞ்சு தேர்தல் பரப்புரை செய்ய போறாங்களா? அதிகபட்சம் இந்த தேர்தல் காலத்தை அதிமுக புறக்கணிக்கலாம். திமுக புறக்கணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு இடத்த மட்டும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா கட்சிக்காரன் காரணம் சொல்லணும், மக்களுக்கு காரணம் சொல்லணும். அவங்க புறக்கணிக்க போறதா சொல்லல, பொது வேட்பாளரா நிறுத்துவோம், வாக்குகள் சிதற வேணாங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 7 இடங்களையும் போடுறோம். அதுல அண்ணன் போட்டி போடுவாங்களா? வேட்பாளர் அறிவிக்கிறப்ப எந்த தொகுதியில் அதிகப்படியா கவனம் செய்யப்படுங்கிறத நீங்க பாப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அந்த இடைத்தேர்தல் களத்துல குவிக்கிறது. இந்த தேர்தல் களத்தை நமக்கானதை வசப்படுத்தி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வருகையை உறுதிப்படுத்தும். சட்டமன்ற ஒரு கேடி குத்தா மாறி போய் நிற்கும். எல்லாத்தையும் பேசுவதற்கான தார்மீகத்தை திமுக இழந்து நிற்கும். தூத்துக்குடி சுட்டு அதிமுக நடவடிக்கை எடுக்காது யாரு? திமுக. தாவே காட்சியில அதை தொடுவாங்களா அப்படின்னா அவங்க அருணாச்சல ஆணையத்தோட பக்கங்களை புரட்டியே பார்க்கப்படுது. எதையும் பேசுவதற்கான தார்மீகத்தை இழந்துட்டு திமுக நிற்குது, அதிமுக நிற்குது. நாம் தமிழர் கட்சிகள் விழுப்பலாம். ஊடகங்கள் செய்தியை சொல்லணும், புரணி பேசுது, அறம் நியாயம் அதெல்லாம் சுத்தமா இல்ல. அவங்களுக்கு செய்தி பசி. அந்த செய்தி பசிக்கு யாரை வேணாலும் பிடிச்சி பராண்டாலாம். ஆளும் தாவேக்கார அரசு ஒத்துழைப்பு கொண்டு இந்த ஊடகங்கள்ட்ட விஜய் பேசல, ஆனா ஊடகங்கள் விஜய் பேசி கொடுத்துச்சு. பரப்புரை பண்றது செய்தி, பனையூர்ல இருந்து கிளம்பி போறது செய்தி கிடையாது. வணக்கம். வணக்கம். அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துச்சு. அது வதந்தியா அவதூறா மாதிரியான பேச்சுகள் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தீங்க. அவங்களே கருத்துருவாக்கம் செய்கிறாங்க, அதை வச்சு அவங்களே விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. யார் சொல்றீங்க? திமுக அதை பண்றாங்க. ஊடகங்கள் செய்யுது. ஊடகங்கள் எதுவுமே நெருப்பில்லாம புகையுமா? எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம வயிற்றுச்சல கூட புகையும். இதுல என்னன்னா ஒரு கேள்வி தானே. இப்ப நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் யார் அறிவிப்பா? அறிவிக்க போறது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அதே போல 6 இடம், 6 கூட்டல் 1 7 இடங்கள்ல வேட்பாளர்கள் நிக்க போறாங்களா அப்படின்னா 7 இடங்கள் நிக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல பிற கட்சியை ஏற போறாங்களான்னா இல்ல. இல்ல பிற கட்சியினோடு நாம் தமிழர் கட்சி இணைஞ்சு தேர்தல் பரப்புரை செய்ய போறாங்களான்னா இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ண போறாங்களா, பரப்புரை பண்ண போறாங்களோ இல்ல. அப்ப எங்களுக்கு பொது வேட்பாளர் இப்ப இங்கே விக்கிரவாண்டியில், அப்புறம் ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டி போடலை, பாஜக போட்டி போடலை. அப்போ ஈரோடு கிழக்கில் அக்கா சீதாலட்சுமி போட்டி போட்டப்ப சீதாலட்சுமி யாருடைய வேட்பாளர்? நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா? நாம் தமிழர் கூட்டல் பாஜக கூட்டல் அதிமுக நாம் தமிழர் வேட்பாளர் தான். அப்ப அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்க முடிவு, அவங்க விருப்பம். இல்ல அவங்க புறக்கணிக்க போறதா சொல்லல, பொது வேட்பாளரா நிறுத்துவோம் அப்படிங்கிற வேட்பாளர்னா வாக்குகள் சிதற வேணாங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அப்படி. அதிகபட்சம் இந்த தேர்தல் காலத்தை அதிமுக புறக்கணிக்கலாம். இது வழியே திரிக்கப்பட்ட இடைத்தேர்தல், நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னா அதிமுக புறக்கணிக்கலாம். திமுக புறக்கணிப்பாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்த புறக்கணிப்பாங்கன்னு இல்லை, புறக்கணிச்சா மொத்தமா புறக்கணிப்பாங்க. இல்ல ஒரு இடத்த மட்டும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா கட்சிக்காரன் காரணம் சொல்லணும், மக்களுக்கு காரணம் சொல்லணும். அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்? நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்க போறதாக இல்ல. நாம 7 இடம் போட்டியிட போறாங்க. 7 இடங்களையும் போடுறோம். அதுல அண்ணன் போட்டி போடுவாங்களா இல்லையாங்கிறது அண்ணன் தான் அறிவிப்பாங்க. நம்ம சொல்ல முடியாது, முன்கூட்டியே சொல்ல முடியாது. அண்ணன் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது ஒரு பெரு விருப்பமா இருக்கு. அது இன்னைக்கு திமுக காரங்களே விரும்பி பேசுறாங்களே, அதுதான் என்னால பார்க்க முடியுது. திமுக ஆதரவாளர்களா இருக்கட்டும், அதிமுக ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே இப்போ என்னன்னா தாவேகா அரசு மேல தொடர்ச்சியா அவங்க அரசியல் களத்துல இயங்குனதுனாலவோ என்னவோ ஒரு அதிருப்தி இருக்குது. பெருவாரியான உழைப்பை போடாம ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விமர்சனமா வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல கண்டினியூஸா உழைப்பு போடுற நம்மள மாதிரியான ஒரு கட்சி, எல்லா கட்சிகளும் பொதுவா நிக்கலாமே. நாம் தமிழர் கட்சி வென்றிருந்தா கூட, நாம் தமிழர் கட்சி தோற்றிருந்தா கூட, சீமான் முதலமைச்சர் இருந்தா கூட நாங்க மகிழ்ச்சியோடு ஏற்றிருப்போம். ஏன்னா அவர் 15 ஆண்டு காலமா அந்த உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குரல்களை கேட்க முடியுது. அதுல கட்சியை கடந்து பொதுமக்கள், பிற இயக்கங்களை சேர்ந்தவங்க, திமுக அதிமுக சேர்ந்தவங்க, பாஜக சேர்ந்தவங்க, அவங்க கூட சொல்றாங்க அண்ணனாவது சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இன்னைக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் ஒரு கேடி குத்தா மாறி போய் நிற்குது. எல்லாத்தையும் பேசுவதற்கான தார்மீகத்தை திமுக இழந்து நிற்குது. இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு அதிமுக, அந்த கொலை மேல நடவடிக்கை எடுக்காது யாரு? திமுக. 5 ஆண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி கொடுக்கப்பட்டது. இப்ப தாவே காட்சியில அதை தொடுவாங்களா அப்படின்னா அவங்க அருணாச்சல ஆணையத்தோட அந்த பக்கங்களை புரட்டியே பார்க்கப்படுது இல்லை. அப்ப அது அப்படியே அமைங்கி போயிடுது. இப்போ பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அதை ஒருவேளை பரந்தூரில் விமான நிலையத்துக்கு பதிலாக வேற ஒன்று அமைக்கப்பட்டா
அதை திமுக பேச முடியுமா இல்லை அதிமுக பேச முடியுமா? அப்போ எதையும் பேசுவதற்கான தார்மீகத்தை இழந்துட்டு திமுக நிற்குது, அதிமுக நிற்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உள்ளே போகிறப்ப நாம் தமிழர் கட்சி கேள்வி எழுப்பலாம். உதாரணத்துக்கு இப்போ வெங்கட் நாராயணா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவங்க நம்ம சொல்கிறோம், தாவேகா தரப்பில் ஒரு ஆந்திராக்காரருங்கிறாங்க. அவரை எப்படி நியமிக்கலாம், டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கலாம் அப்படின்னு திமுக கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? நீங்கள் தானே திராவிடன்னு பேசுகிறீங்க, அப்போ அவரும் திராவிட தானே விமர்சனங்கள் வந்துருச்சு. அப்படி வச்சுட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கேட்குறப்ப அவன் பதில் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பதில் சொல்ல முடியாது. மண்ணின் மகன் தான் ஆகணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ அங்கே சட்டமன்றத்தில் எல்லாவற்றையும் பேசுவதற்கான தார்மீகத்தை தகுதியை கொண்ட ஒரே தலைவர் வந்து அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி தான். அப்போ அண்ணன் சீமான் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது பெருவாரியான மக்களோட விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்தை வந்து அண்ணன் சீமானர்கள் தான் பரிசீலிப்பாங்க. அதனால வேட்பாளர் குறித்தான அறிவிப்பு வர்றப்ப அது தெரியும். பொது வேட்பாளராக அறிவிக்கப்படும் பொழுது மற்ற கட்சிகளோட சமரசம் செஞ்சுட்டாங்க. அறிவிக்கவே அதுக்கு வாய்ப்பு சொல்றேன். அது வந்து நீங்க சொல்றீங்க அது ஒரு விமர்சனமா வந்துரும். அப்படி ஒரு நடந்துச்சுன்னா அதை வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்காது, நாங்க கொள்கைப்படி தான் நிக்கிறோம் அப்படின்னு. பட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா அதை நம்ம பார்க்கலாம்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம அதை இல்ல. நான் அதுக்கு அதாவது இந்த பொது வேட்பாளர் சொன்னீங்கல்ல, அதற்கான சாத்தியக்கூறே இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா நீ முன்பே சொன்னது போல ஒரு அழைப்பு வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில திமுக காரங்க அதிமுக காரங்க ஏற முடியாது, திமுக அதிமுக மேடையில நாம் தமிழர் கட்சி ஏற முடியாது, நாம் தமிழ் கட்சிக்காரர்களோட திமுக அதிமுக காரங்க சேர்ந்து பரப்புரை பண்ண முடியாது. அப்ப இதுக்கே வாய்ப்பு இல்லையே. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஸ்டாலினோ எடப்பாடியோ அறிவிக்க முடியாது. இல்ல ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம ஏன் செஞ்சுக்க கூடாதுன்னு கேட்கிறேன். இல்ல கொள்கைன்னு நிக்கிறோம், மக்கள் வந்து நம்மள அங்கீகரிக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு இந்த களத்துல உறுதியாக வெற்றி வசப்படும். சட்டமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து போவாங்க, அதை வந்து பார்ப்பீங்க. அதனால இதில் சமரசம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்கும் பட்சத்தில் அது ஒரு சமரசமாக தான் இருக்கும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராக எப்படி செய்ய முடியுமே, அதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை, அதை செய்யவும் நமக்கு சாத்தியக்கூறு நாம் தமிழர் கட்சி அதை நிராகரிக்குமா? பலதடவை சொன்னது தான். அதாவது நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம்னு சொல்கிறோம், ஊழல்வாதிகள் சேர்த்துட்டு எப்படி எதிர்க்க முடியும்? நாங்கள் வந்து இந்த கனிம வள கொள்ளை, மணக்கொள்ளை, நீர்கொள்ளை போன்ற வளக்கொள்ளைக்கு எதிராக களத்தில் நிற்கிறோம், அதை செய்கிறவங்களோட சேர்த்துக்கிட்டே எப்படி அதை பேச முடியும் அப்படின்னு இருக்கிறோம். அதனால அது அப்படி பொது வேட்பாளர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்து சட்டமன்றத்துக்கு போனாலும் அவர்களை எதிர்த்து பேச வேண்டிய நிலை வரும், அது சாத்தியப்படாது. இல்லை அது அதாவது சட்டமன்றத்துக்கு அது அப்படி ஒன்றும் இல்லை, அது நம்மளை கட்டுப்படுத்தாது. ஆனால் சொல்கிறேன், தர்க்கத்தின்படி சொல்கிறேன், ஏன்னா நம்ம தனி கட்சி தானே, அதனால அது கட்டுப்படுத்தாது. ஆனால் அது பொது வேட்பாளருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியான எந்த இதுவும் நடக்கல. இப்ப ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியா தான் போய் சந்திக்கிற என்னுடைய குடும்பத்துல உறுப்பினர் ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, சீமான் அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்கிறதுனால ஒரு சீர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். தனிப்பட்ட சந்திப்பாக தான் அதை சொல்றாரு. இல்ல அது பட் ஊடகங்கள்ல இதெல்லாம் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இந்த மாதிரி ஊடகங்கள் செய்தியை சொல்லணும், ஆனா ஊடகங்கள் வந்து புரணி பேசுது, கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுது. ஊடகங்களுக்கு எப்பயுமே வந்து வெளிப்படையா சொல்லணும்னா ஊடகங்களுக்கு வந்து அறம் நியாயம் அதெல்லாம் சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு வந்து செய்தி பசி, அந்த செய்தி பசிக்கு யாரை வேணாலும் பிடிச்சி பராண்டாலாம், யாரை பற்றி எந்த அவதரும் பரப்பலாம், அந்த எல்லைக்கு தான் போயிடுச்சு. ஏன்னா ஊடகங்கள் வந்து மக்களுக்கு சரியானது எது அப்படின்னு வழிகாட்டணும், உண்மை என்னன்னு உடை சொல்லணும், அரசுக்கும் மக்களுக்கிடையே உறவு பாலமாக செயல்படணும். அதான் ஜனநாயகத்தோட 4ஆம் தூண். ஆனால் ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ஆளும் தாவேக அரசுக்கு ஒத்துழைதி கொண்டிருக்கு. தாவேக்கான ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சியா மாறுறதுக்கு பெரிய பங்கே ஊடகங்கள். ஆனா அவங்க ஊடகத்தை ஏன் சந்திக்க மாட்டாருன்னு கேட்கறதுக்கு எந்த ஊடகங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, எந்த ஊடகங்களும் நேர்மையாவே இல்ல, நாங்க ஏன் ஊடகத்தை அப்ப ஊடகங்கள் வெற்றி தலைவரிக்கணும். ஒரு முறை கூட ஊடகத்தை சந்திச்சு பேசாத ஒருத்தரை திரும்ப திரும்ப ஊடகங்களை பேசிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஊடகங்கள்கிட்ட வந்து விஜய் பேசல, ஆனா ஊடகங்கள் விஜய் பேசிக்கிட்டு இருந்துச்சு. விஜய் வந்து ஒரு பரப்புரை செய்யறாரு, இப்ப திருச்சிக்கு போறாருன்னா பரப்புரை பண்றது செய்தி. விஜய்க்கு இருந்து பனையூர்லேருந்து கிளம்பி போகிறது செய்தி கிடையாது. இப்போ சசிகலா மேயர் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர்றாங்க, விடுதலையாகி வர்றாங்கன்னா வர்றதே செய்தி, ஏன்னா விடுதலை வர்றாங்க. ஆனால் விஜய் வந்து போகிறதோ வர்றதோ வானத்தில் ஏறதோ செய்தி கிடையாது, பேசுகிறதான் செய்தி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பனையூர்லேருந்து அந்த நீலாங்கரை வீட்டிலேருந்து வெளில வந்தாலே செய்தி அப்படின்னு அந்த செய்தியாக உருவாக்கி கருத்துராக்கம் பண்ணி பின்னணி இசை போட்டு மக்கள் அந்த உணர்வு அலைக்கு தயார் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சது ஊடகங்கள். அதான் தெரியுமே, ஒரு நாளைக்கு 15 லட்சம் பேக்கேஜ், 15 லட்சம் கொடுத்துட்டா நானே லைவ் போட்டுக்கிறேன், நான் இத்தனை நியூஸ் கார்டு போடுறேன், இத்தனை விவாதம் நடத்துகிறேன், இத்தனை அதை பற்றிய செய்திகளை போடுறேன் அப்படின்னு ஊடகங்கள் பேக்கேஜ் பேசுது. அப்புறம் எங்களுக்கு ஊடக ஆரம்பல. இப்போ இடைத்தேர்தலுக்கு என்ன மாதிரியான வியூகத்தில் வந்து வியூகம் அதில் வந்து எப்போதும் போல தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையும்
அந்த இடைத்தேர்தல் களத்துல குவிக்கிறது தான். நம்ம குவிச்சு 6 தொகுதி 7 தொகுதின்னு குறிப்பிட்ட தொகுதிகள் கொஞ்சம் கம்மியான தொகுதிகளுங்கும் போது நம்ம அதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி வேட்பாளர் அறிவிக்கிறப்ப எந்த தொகுதியில வந்து அதிகப்படியா கவனம் வந்து செய்யப்படுங்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதனால மொத்த மக்களையும் திரட்டி தமிழ்நாடு முழுக்க செஞ்சு வந்த வேலையை இந்த தொகுதிகளை செஞ்சு இந்த தேர்தல் காலத்தில் நமக்கானதை வசப்படுத்தி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வருகையை உறுதிப்படுத்தும். அதுதான் செய்யும். இந்த வேலை வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலையா இருக்குதா? ஏன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்கள்ல சீமான் அவர்கள் பேசும் பொழுதும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரைக்கவர்ச்சிங்கிறது இந்த இனத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஜாதி மதம் இதெல்லாம் தான் இருக்குது, இனக்கவர்ச்சி தமிழ் கவர்ச்சி வந்து ஊட்டப்படலை, உணர்ச்சி ஊட்டப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசி பேசி இவ்வளவு காலமா பேசியாச்சு. பேசினதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வராரு. மீண்டும் அந்த திரை பிம்பத்தினால மக்கள் வாக்களிச்சிட்டாங்களோங்கிற விமர்சனம் இருக்குல்ல. அப்போ இது ரொம்ப கடினமா இருக்குதா? இந்த சமூகமே ஒரு உதிரி சமூகமா மாறிச்சு. அதாவது நீ யோசிச்சு பாருங்க, 60 ஆண்டுக்கு முன்னாடி காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சி கட்டில் ஏறதுக்கு காரணமே மாணவர்களோட இளைஞர்களோட அரசியல் புரட்சி தான். ஆனால் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் போராடி சிவகங்கை ராஜேந்திரனும் அன்னைக்கு வந்து விருகம்பாக்கம் அரங்கநாதனும் அவங்க போராடி கீழப்பழு சின்னசாமியும் உயிரிகம் பண்ணி போராடி அதன் மூலமாக விளைந்தது தான் அந்த ஆட்சி அதிகாரமே. திமுக அப்படி தான் ஏறுது. அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போராடி மொழி உணர்ச்சியோடு இன உணர்ச்சியோடு போராடி ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினாங்க. ஆனால் 60 ஆண்டுக்கு பின்புறம் போய் பார்த்தா அதே மாணவர்களும் இளைஞர்களும் வந்து திரைக்க வச்சு விழுந்து போடிக்கிறார். மொழி இனம் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்கிறார். அப்போ இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது வந்து திராவிட கட்சிகள் தான். மாணவரோட அரசியல் புரட்சியில் அதிகாரத்துக்கு வந்த திமுக வந்த பிறகு மாணவர்கள் வந்து அரசியல் பேசக்கூடாது, அரசியல் ஈடுபடக்கூடாது, அரசியல் என்பது அத்தை மகள் போல சுற்றி சுற்றி வரலாம், தொட்டு விடக்கூடாது அப்படிலாம் வியாக்கியானம் பேசி மாணவர்களை வந்து தள்ளி வச்சாங்க. விளைவு வந்து திரைக்கவர்ச்சியை போட்டு நீங்கள் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த இடம் வந்து இனி வருங்காலத்தில் எவ்வளோ பெரிய பின்விளைவுகளை சந்திக்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாடு வந்து ஒரு 60 ஆண்டுக்கு 50 ஆண்டுக்கு பின்னாடி போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் வட மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டை பார்த்து கேலி பண்ணி சிக்கிற அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டோட நிலைமை. அப்போ திரைக்கவர்ச்சி இந்த தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சிருச்சு. ஒரு வாக்கோட விளைவு என்ன, வாக்கோட மதிப்பு என்ன, இந்த வாக்கு செலுத்தா என்ன விளைய போகுது அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் நான் விஜய்க்காக போடுறேன் அப்படின்னு போட்டாங்க. யார் வந்தால் நாடு நல்லா இருக்கும், யார் வந்தால் மக்களோட வாழ்வு செழிக்கும், யார் வந்தால் எல்லா சிக்கலும் தீர்க்கப்படும் அப்படிலாம் பார்க்கல. எனக்கு பிடிச்ச நடிகன் வந்து இங்கே வர்றான் அவனுக்கு போடுறேன் அப்படின்னு போட்டாங்க. அதனால் இந்த தேர்தல் முடிவு வந்து இந்த தேர்தலுக்கானது தான். இது வந்து பொது விதி இல்லை, இது ஒரு விதி விலக்கு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் களம், பார்லிமெண்ட் தேர்தலில் மாறும். அதனால் இந்த ஆட்சியில் மக்கள் துன்பத்தினங்களை அனுபவிக்கிறப்ப, நேரடியாக பாதிக்கப்படுறப்ப இந்த திரை மயக்கம் உடைஞ்சு உண்மையான மாற்றம் தேடுவாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து கூட நிற்கும். நன்றி. நன்றி.